தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் சரவணன். சார் வணக்கம். பொன்முடி விவகாரத்தில் மிக குறிப்பாக அவரை மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நிராகரித்த வழக்கில் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு. ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? இதுதான் இந்த ஆளுநர் அவருக்கு சட்டமும் தெரியவில்லை, அரசியலமைப்பும் தெரியவில்லை. அவர் எப்படி ஆளுநர் ஆனார் என்ற கேள்விகளை தான் கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே வருகிறோம். தப்பா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு முறை அல்ல, இருமுறை, இது 2வது முறை ஆளுநரின் நடத்தை சரியல்ல என்று சொல்லி இருக்கிறது. We have to view it seriously என்று உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சொல்லி இருக்கிறார். இதற்கு பிறகும் இந்த பதவியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்றால் தெரியல. இதை விட தனித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த கொஞ்சம் அவர்களுக்கு சோரணை இருக்கிறது என்றால் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை முடக்க வேண்டும் என்ற நோக்கில செயல்பட்டு வருகிறார் ஆளுநர். அதே குற்றச்சாட்டு உச்ச நீதிமன்றத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை உச்ச நீதிமன்றம் நாங்க தடை உத்தரவு கொடுத்திருக்கிறோம், பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று சொல்ல ஆளுநர் யார்? ஆஸ்க் யுவர் கவர்னர் என்று சொல்லி இருக்கிறார்கள். கண்டிப்பாக உடனடியாக நாளைக்கே இந்த பதவி பிரமாணத்தை அவர் செய்து வைக்க வேண்டும், பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்பவன்ல உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்துல ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகத்தை செய்து வருகிறார் ஆளுநர். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். இல்ல, ஆளுநர் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கவில்லை என்பதற்காகவே அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு கூறுவதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு இப்போ தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்கிறாங்க. இவர் யாருங்க? ஆளுநர் யாரு? இது முதலமைச்சருடைய உரிமை, ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். ஆளுநர் யாரு? அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப். அவர் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதானே? அவருடைய டிஸ்கிரிப்ஷன் இங்க எங்க இருக்கு? அதுதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம், சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஆனா பாஜகவில் ஆளுநரை வைத்து தமிழ்நாடு அரசை, தமிழ்நாட்டு முதல்வர் பாஜகவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜியை கட்டமைத்து வருகிறார் என்ற நோக்கிலே தமிழ்நாட்டு அரசை முடக்க வேண்டும், திமுக அரசை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த உச்ச நீதிமன்றத்துடைய இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அப்சர்வேஷன்ஸ் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். நன்றி சரவணன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.